இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 25ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இந்த கால வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எப்படி என்றால், உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு எனது கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் பார்க்கும்படி நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே திறக்கப்படுமா இருந்தால், இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே இந்த நாட்களில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே என்ன காரியம் நடக்கிறது, எப்படியாக அந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும், எப்படியாக அந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை எச்சரித்து நடத்துகிற தேவனாயும் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த வேத வார்த்தைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வேத வார்த்தையில் உள்ள அதிசயங்களை நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பாக இருந்த காலத்திலும் எல்லா விதமான அதிசயங்களும் இந்த நாட்களில் அங்கே செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முந்தி நடந்தவைகள் தான் பின்பும் நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் இப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய வேத வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக, அந்த அதிசயங்களை காணும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த நாட்களிலே திறக்கப்பட வேண்டும். வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை ஆவியானுடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அந்த வார்த்தையிலே தேவனுடைய மகிமையை காண முடியும், ஆண்டவர் செய்த மகத்துவத்தை காண முடியும், ஆண்டவர் நமக்காக செய்த காரியத்தை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் சில வேளைகளிலே நாங்கள் இந்த நாட்களிலே எதை செய்ய வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்று நெருக்கத்தோடு இக்கட்டோடும் இந்த நாட்களில் இருந்து நாங்கள் அங்கேயே இந்த நாட்களை புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிப்போமா இருந்தால் அந்த வேத வார்த்தை இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும், அங்கே இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு இணைப்பையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படியென்றால் தான் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரோடு இந்த நாட்களில் நடக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களிலே, அல்லது அவன் உலக வாழ்க்கையிலே தான் இந்த நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களை கடத்த முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் சீரழிந்து போவதற்கு முக்கியமான காரியம் அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களில் இல்லாமல் இருப்பதுனா. அவருடைய வேத வார்த்தை அவர்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவர்கள் கல்வாரியை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய கிருபைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் பெற்று இந்த நாட்களில் அவர்கள் நடக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்போம், அனுதினமும், ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்துள்ளேன். அப்படியானால் நான் உம்மோடு இந்த நாட்களில் நடப்பேன், சீராக நடப்பேன். ஏனோக்கு உம்மோடு நடந்தது போல, நோவா உம்மோடு நடந்தது போல, ஆபிரகாம் உம்மோடு நடந்தது போல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உம்மோடு நடந்தது போல நாங்கள் உம்மோடு நடப்பதற்காக இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்திரலும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியாக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் நம்முடைய கண்களை திறக்கிற வேளையிலேயே எல்லாவற்றையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், நான் அந்த வேதத்திலே உம்மை காண வேண்டும் ஐயா, உம்முடைய அதிசயங்களை காண வேண்டும் ஐயா, உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் கேட்டு இந்த நாட்களில் அதன்படியே ஜெபிப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும்
அங்கே ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.